ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது யுஐடிஏ தரப்புல இருந்து ஆதார் சம்மந்தமாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் கார்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாருமே அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, இலவசமாக நீங்களாவே வந்து ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான கடைசி டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 14 டிசம்பர் 2024, நேற்றைய தினம் தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீயா ஆன்லைன் மூலமா நம்மளுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் அட்ரஸும் அப்டேட் பண்றதுக்கான கடைசி டேட்டு 14 டிசம்பர் 2024 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 14 ஜூன் 2025 வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய ஆதார் கார்டில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் அட்ரஸும் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க ஆதார் சேவை மையம் போனீங்கன்னா 50 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைன் மூலமா நீங்களாவே அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது முற்றிலும் வந்து ஃப்ரீ தான், இலவசமா நீங்களாவே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 14 ஜூன் 2025 வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் அட்ரஸும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாமே கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. 14 ஜூன் 2025க்கு அப்புறம் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணலாம். பட் ஆனால் 50 ரூபா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணாலும் 50 ரூபா ஃபீஸ் கட்டணும். நேராக ஆதார் சேவை மையத்துக்கு போனாலும் 50 ரூபா ஃபீஸ் கட்டி தான் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் யார் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆதார் கார்டில் எல்லாரையுமே தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேலானவங்க தான் அப்டேட் பண்ணணும், 10 வருஷத்துக்கு உள்ள இருக்கவங்க வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொல்ல கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடென்டி ப்ரூஃபும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லை ஃப்ரீயாக தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ்க்கு எந்த டாக்குமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட் இருந்தால் அதை நீங்கள் அப்டேட் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸு, ஸோ பேன் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதாவது நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த myAadharUIDA.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் போயிட்டு தான் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2025 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லை நான் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன்னா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்க ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. இந்த ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை அப்டேட் பண்ணிக்கிங்களோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்கள் ஆதாரில் ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அப்டேட் பண்ணுறது வந்து எதில் எடுத்துக்குவாங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படிங்கிறது ஆப்ஷனில் எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படின்னு இருக்குது. என்ரோல்மெண்ட் டேட் 14/6/2023. ஸோ நான் 2023 போன வருஷம் ஜூன்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைப்பில் வந்து டெமோகிராஃபிக் அப்டேட்டு, இதில் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஆர் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட் பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஆதார் கார்டு எப்போ எடுத்தோம் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஆதாரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க, நிறைய டைம் அட்ரஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 10 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து 2 out of 2 2 அப்டேட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் 10 டைம் மாற்றிருக்கீங்க அப்படின்னா 10 out of 10 அந்த லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் தான் நீங்கள் ஆதார் கார்டு எந்த தேதியில் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டேட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த டைப் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நியூ அப்படின்னா இந்த தேதியில் தான் நம்ம ஆதார் கார்டு வந்து எடுத்திருக்கோம். இந்த நியூக்கு மேலே பாருங்க டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்துல தான் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். மற்றபடி இந்த ஆதார் அப்டேட் பண்ணுறது அதாவது 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்ல கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.